ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு களத்தில் பயங்கரமாக இறங்கிட்டாரு. வேறு லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற நேரம்லாம் இந்த ஹஸ்பண்டுங்கள்லாம் பொண்டாட்டிங்களுக்கு அவங்கவுங்க ஒய்ஃபுக்கு அவங்கவுங்க சமைச்சு கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இவர் தனியாக விட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு வழியாக சமைச்சிட்டு இருக்காங்க, குக் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது சாப்பிட்டு பாருன்னு கொடுத்தோன்னே உப்பு லைட்டாக போட்டிருக்கலான்னு சொன்னோன்னே எவ்வளோ கோவம் வருது. இப்படி தானே ஒவ்வொரு நாளும் பொண்ணுங்க சமைக்கும் போது இது சரியில்லை, அது சரியில்லை, இது கம்மியாக இருக்குது, அது கம்மியாக இருக்குது, என்ன கேள்வி கேட்பீங்க, 1008 குறை சொல்கிறீங்க, இப்போல்லாம் எவ்வளோ நாளுக்கு எங்களுக்கு கோவம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரிப்பா வேர்ல்டில் நீ இது சமைச்சதான்ப்பா பெஸ்ட்டு அப்படிங்கிறாங்க. அன்போடு சமைச்சா எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் நல்லா தான்ப்பா இருக்கும், நீ சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டைலாக் வந்து உங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரியாக்ஷனில் பார்க்குறாங்க. இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி ஹாப்பியாக இருக்காங்க. சரி வாமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் சாப்பிட்றாங்க. ட்ரிங்க் சாப்பிடும் போது வேறு லெவலில் அப்படியே உளறி கொட்டுறாரு. நீ வாழ்க்கை பூரா என் கூட இருக்கணும், நான் உன்னை மனசார விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்னோன்னே இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம காவேரிக்கு அப்படியே புல்ல அரிச்சு போச்சுங்க. ஐயோ என் புருஷனா இது இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கொண்டு போய் பெட்ரூமில் படுக்க வச்சிட்டாங்க. படுக்க வச்சதுக்கப்புறம் இவர் பண்ணுற அலப்பறை இருக்கே. அதுக்கப்புறம் காவேரி கண்ட்ரோல்னு இவங்களுக்குள்ளே இவங்க யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கட்டும்ப்பா ஒரு நாள் வந்துட்டு லவ் மூடுக்கு போனால் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் விடிஞ்சோடனே இவங்க வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. ஹாப்பியாக வாக்கிங் போகலான்னு வெளியே வந்தால் பசுபதி அலப்பறை ஐயா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி மாட்டிக்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. டேய் எதுக்காக நான் வந்து ஊருக்கு போகாமல் இருக்கணும், அதை வந்து நீ இப்பயே காமிச்சு கொடுத்துட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு டெரராக பார்க்குறாரு நம்ம விஜய். அதாவது இப்போ தலைவர் அலப்பறங்கிற மாதிரி இவர் ஒரு பாட்டை போட்டு விட்டு பட்டாசெல்லாம் வெடிக்க வச்சுட்டு வந்து நிற்கிறாரு. நம்ம காவேரிக்கு ஒன்றுமே புரியல. இவன் எதுக்கடா போராடலாம் நம்ம பின்னாடியே வரான், நம்மளை வெறுப்பேற்ற வந்திருக்கானோன்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிடுங்கன்னு சொன்னோன்னே ராகினி வந்துட்டு செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கை காமிச்சிட்டு அது மாட்டில் இருந்தால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வருது. பார்த்தோன்னே செம்ம கண்டாயிட்டாங்க நம்ம காவேரி மூஞ்சில் ஓடலைங்க, அந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் ஒரு நாள் வச்சு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.